everyone, வணக்கம். I am Srika and welcome back to Tamil Talks. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, என்னோட யூனிவர்சிட்டியில வந்து அன்னைக்கு நான் சும்மா ரேண்டமா லைப்ரரியில சுத்திட்டு இருக்கிறப்போ ஒரு எக்ஸிபிஷனை பார்த்தேன். ஸோ இன்னைக்கு வீடியோல வந்து அதை தான் உங்ககிட்டயும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. என்ன எக்ஸிபிஷன் ஸ்ரீகா? அண்ட் ஆல்சோ அந்த எக்ஸிபிஷன் பற்றி உனக்கு ஏன் தெரியல, நீ ஏன் சும்மா சுற்றி இருக்கிறப்போ அந்த எக்ஸிபிஷனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனக்கே யானு தெரியல. இந்த எக்ஸிபிஷனை பற்றி எங்கேயும் பேம்ப்ளெட் அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டில்ல. நான் வந்து இது எதுக்காண்டி சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா, லைப்ரரியில் வந்து பிரிண்டர் மிஷின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து இந்த எக்ஸிபிஷனை பார்த்தேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளுக்கு போனேன். இது வந்து என்ன எக்ஸிபிஷன் சொல்லிட்டு குட்டியாக சொல்லிடுறேனே. ஸோ ஆஸ்திரேலியாவிலே வந்து சவுத் ஆஸ்திரேலியா இந்த அடலைட்டை மெயின் சிட்டியாக கொண்டுள்ள ஸ்டேட் மாநிலமான சவுத் ஆஸ்திரேலியா தான் வந்து இந்த நாட்டிலே வந்து மொத ஹோமோசெக்ஷுவாலிட்டியை வந்து டீக்ரிமினலைஸ் பண்ண மாநிலம். ஹோமோசெக்ஷுவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அது வந்து ஜெனரலி நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே தெரியும்னு, ஒரு பெண்ணும் விரும்புகிறது, ஒரு ஆணும் விரும்புகிறது. டிரான்ஸ்ஜெண்டர் அந்த மாதிரி கிடையாது. ஒரு பெண்ணாக இருந்து இன்னொரு பெண்ணு மேலே ஆசைப்படுறது, ஒரு ஆணாக இருந்து இன்னொரு ஆண் மேலே ஆசைப்படுறது, ஹோமோசெக்ஷுவாலிட்டி. ஸோ அதை வந்து டீக்ரிமினலைஸ் பண்ண, அது வந்து ஒரு சட்டப்படி ஒரு குற்றமான விஷயம் கிடையாது அப்படிங்கிறத கொண்டு வந்த மாநிலம் வந்து சவுத் ஆஸ்திரேலியா. எப்போ அப்படி சொல்லி பார்த்தோம்னா 1975. இதுக்கு என்ன காரணம் அப்படி சொல்லி பார்த்தோம்னா, 1972 வந்து நான் படிக்கிற இந்த அடலைட் யூனிவர்சிட்டி ஆஃப் அடலைட்டில் வந்து டாக்டர் ஜார்ஜ் டங்கன் அந்த லெக்சரரை வந்து எங்கள் யூனிவர்சிட்டிக்கு பின்னால் வந்து ஆக்சுவலி டாரன்ஸ் சொல்லிட்டு ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவர் நான் க்ரூஸ் பண்ணது நம்ம வீடியோவில் நான் சேனலில் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த ரிவரில் வந்து தூக்கி போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயமாகிட்டு, பிகாஸ் அப்பயே வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் லெக்சராக இருக்காங்கன்னா படித்தவங்க தான், அவங்க ரொம்ப ரொம்ப கூட படித்தவங்களாக இருப்பாங்க. ஸோ அவரை அந்த ஆற்றுல வந்து தூக்கி போட்டு அவர் வந்து இறந்துட்டார். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விலாவரியாக எங்கேயும் கிடைக்கல. பட் அதுக்கப்புறம் இன்னும் 1972 நடந்திருக்கு. அப்புறம் 1973 வந்து ஒரு பெரிய பிரச்சாரமே வந்து இங்கே நடத்திருக்காங்க, இந்த மாதிரி ஹோமோசெக்ஷுவாலிட்டியை வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் வந்து ஹோமோசெக்ஷுவலாக இருந்திருக்காரு. பட் ஏன் அவரை தூக்கி போட்டாங்க, நாட் சம்படி எல்ஸ், மேபி நாட் ஹிஸ் பார்ட்னர்னு சொல்லிட்டு எனக்கு சீரியஸ்லி தெரில. பட் இதுதான் வந்து மெயினாக நடந்த இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட் நமக்கு கொடுத்த தாக்கம் தான் வந்து அதுக்கப்புறம் அந்த 73 அவங்க பண்ண பெரிய பிரச்சாரம், மார்ச் எல்லாமே 73 அது பண்ணதுனால 75 வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸிபிஷனை பார்ப்போமே. idea.
ரிவர் டாரன்ஸ் வந்து என் யூனிவர்சிட்டி பின்னால் தான் இருக்குது. ஜஸ்ட் லைக் 2-3 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸ். சரியான கிட்ட. அந்த எக்ஸிபிஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப சின்ன எக்ஸிபிஷன் தான். பட் எனக்கு வந்து அந்த எக்ஸிபிஷனில் வந்து ஓகே நீ என்ன கற்றுக்கிட்ட ஸ்ரீகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஹோமோசெக்ஷுவலிட்டினா என்ன அப்படிலாம் நான் வந்து கற்றுக்கல. எனக்கு அதெல்லாம் என்னென்னு தெரியும் தான். பட் நான் என்ன யோசிச்சேன்னா 1975 வந்து ஹோமோசெக்ஷுவாலிட்டிங்கிறது ஒரு தப்பான விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு மனித இன்னும் இட்ஸ் பயாலஜிக்கல் திங். அது வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க, அது ஒரு ஹியூமனோட ஒரு ஃபீலிங். அவங்களும் வந்து மனிதர்கள் தான். அது வந்து கிரிமினலாக பார்க்குறதுக்கு வந்து அங்கே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத யோசிக்கிறது வந்து எனக்கு லைக் வாவ் அப்படி இருந்துச்சு. பிகாஸ் இது நடந்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு அம்மாட்ட வந்து வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கப்போ 1975 வந்து ஹோமோசெக்ஷுவாலிட்டி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும். ஆஃப்கோர்ஸ் எங்கள் அம்மா அப்போ ரொம்ப சின்ன பிள்ளை. பட் அப்போது இருந்து அந்த சமுதாயம் அந்த ஒரு லுக் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த காலத்தில் தான் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தாங்க தெரியுமா அப்படின்னா லைக் ஐயோ டிரான்ஸ்ஜெண்டர் இல்லைம்மா ஹோமோசெக்ஷுவாலிட்டிமா அப்படின்னு. அப்போ என்ன இருந்துச்சுன்னா அந்த டைமில் உள்ளவங்களுக்கும் வந்து பிகாஸ் இது வந்து ஹியூமன் திங், இட்ஸ் அ பயாலஜிக்கல் திங். ஸோ ஹியூமன்னா எப்படி சொல்லுவாங்க, ஹியூமன் இருந்த காலத்துலேருந்தே வந்து பயாலஜிக்கல் திங்கும் இருக்கு இல்லையா. ஸோ மேபி அப்போ உள்ளவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஹோமோசெக்ஷுவாலிட்டி இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் வந்து இருந்திருக்கும். மேபி அவங்க வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணல. மேபி லைக் அது வந்து வெளியே யாருக்கும் தெரியல, அந்த மாதிரி இருந்திருக்கும். பட் அப்போயே வந்து இவங்க ரோட்டில் வந்து இல்லை அது வந்து ஒரு கிரிமினலான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய முற்போக்கு சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அண்ட் இன்னொன்று நான் பார்த்து வச்சு சொல்கிறேனே, இங்கே வந்து பீயிங் ஹோமோசெக்ஷுவல் பார்ட்னர்ஸ் வந்து இட்ஸ் வெரி ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். இப்போ வந்து எப்படி ஒரு பையனோ பிள்ளையோ வந்து கை பிடிச்சிட்டு போகிறது வந்து நம்ம ரொம்ப நார்மலாக பார்ப்போமோ, நார்மலாக தான் பார்க்கணும். ஆனால் நம்ம ஊரில் ஒரு மாதிரி இப்படி பார்ப்பாங்க. பட் அது எப்படி ரொம்ப சாதாரணமான விஷயமோ அதே மாதிரி இந்த ஊரில் வந்து ஒரு பையனோ கை பிடிச்சி போகிறது, பிள்ளையும் கை பிடிச்சிட்டு போகிறது, அவங்க வந்து கப்பலாக இருக்கிறது, பப்ளிக் பிளேஸில் கணத்தில் முத்தம் கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி நார்மல். நான் வந்து லெஸ்பியன் பார்ட்னர்ஸ் கேர்ளும் வந்து கப்பலாக பார்த்து வந்து ரொம்ப குறைவு. ஓகே நான் மேபி பார்த்துருப்பேன். பட் பொம்பளை பிள்ளைங்கிறதுனால நான் ரொம்ப கண்டிருக்க மாட்டேன். பட் பையனோ வந்து கை பிடிச்சிட்டு போகிறது அதெல்லாம் வந்து நான் இங்கே ரொம்ப இட் டசன்ட் மீன் வந்து நான் மலேசியாவில் பார்க்கவே இல்லை அப்படி சொல்ல வரல. நான் ஷாப்பிங் போகிற இடத்துல ஐ நோ திஸ் ஒன் யார்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். ஐ நோ திஸ் ஒன் கப்பல், ரெண்டும் பையனுங்க. நான் வந்து வேலை சில இடத்துல வந்து ஜிம் முடிச்சுட்டு காலையில் ஜிம் முடிச்சுட்டு என் ஆஃபீஸ் போகிறப்போ அவங்க 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக கை பிடிச்சிட்டு ஜிம்மில் வந்து திங்கக்கிழமை காலையில் சந்தோஷமாக சிரிச்சிட்டு கலன்னு போவாங்க. நான் அப்படியே பேண்ட் ஐயோ திங்கக்கிழமையா வேலைக்கு போகணுமே அப்படி ஒரு இமோஷன் அப்போ யோசிப்பேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இந்த கப்பு. இதே ஒரு பையனும் பிள்ளையும் இருந்தால் கூட திங்கக்கிழமை காலையில் எவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பாங்களான்னு தெரில. பட் சச் ஹாப்பி கப்பல் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஸோ அது மலேசியாலுமே ரொம்ப ஒரு ரேர் சைட் கிடையாது, ஒரு சாதாரண சைட் தான். பட் இங்கே வந்து இன்னும் ரொம்ப சாதாரணமான சைட். அதையும் நான் வந்ததுலேருந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு 75 வந்து இவங்க ஹோமோசெக்ஷுவாலிட்டி வந்து ஒரு குற்றம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இது ஒரு ஜஸ்ட் another திங் இந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் தட்டிடுங்க. பை அண்ட் தேங்க்யூ.